தாவேக்கெல்லாம் சீன்லயே கிடையாது. விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிடலாம் சிம்பிளா. அவர் எதிர்கட்சி தலைவரும் ஆக போறதுல முதலமைச்சர் ஆகும். இதுல எந்த சேஞ்சஸ் அது மாறவும் மாறாது. இப்போ வரைக்கும் அது எப்படி ஒன்று நான் சாபமா விடுறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். சரி, இந்த எஸ்ஐஆர் குறித்து தாவேக்கா நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. திமுகவோட நிலைப்பாடு என்னதோ அதுதான் தாவேக்காவோட நிலைப்பாடு. அவங்களுக்கு தனி நிலைப்பாடு எதுலையுமே கிடையாது. வக்ஃபு சட்ட விவகாரமா இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும், மொழி பிரச்சனையா இருக்கட்டும், மத்திய மாநில அரசு உறவுகளா இருக்கட்டும், இருமொழி கொள்கையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துல திமுகவோட நாங்க முரண்பட்டிருக்கோம்னு சொல்றாரு. ஒண்ணுமே கிடையாது. அப்படியே திமுக தான், இன்னொரு திமுக. இந்த திருப்பரங்குன்றத்துல கூட இவங்க டிஎம்கே எடுத்து ஸ்டாண்ட் எடுக்கல இல்ல சார்? ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களா? எதுவும் எடுக்கல. அப்புறம் டிஎம்கே எடுத்து ஸ்டாண்ட் எடுக்கலன்னு சொல்றீங்களா? எந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அவங்க? எப்பவுமே டிஎம்கே எங்க வந்து சிக்கலாகுமோ அங்க டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. திருப்பரங்குன்றம் ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூவா இல்லையா? ஏதோ ஒரு பக்கம் சரி தப்பு நீங்க சொல்லணுமா இல்லையா? சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல ஜாதிய படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு, ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. ஒரு முறை ஒரு வார்த்தை இந்த 2 வருஷத்துல பேசியிருக்காங்களா? ஒரு முறை ஒரு வார்த்தை இல்ல. அதுல பயப்படுறாங்க திருப்பரங்குன்றம் விவகாரத்தை. அவங்க வந்து தப்பிக்க நினைக்கிறாங்க. நீங்க என்ன சைடு இருக்கீங்க தெரிஞ்சாலும் நான் ஓட்டு போடல, ஓட்டு போடாம இருப்பேன். இந்த பக்கம் இருக்கீங்கன்னே தெரியாம உட்கார்ந்துருக்கிறது. தமிழ்நாட்டுல எத்தனை % வாக்காளருடைய பட்டியல அவங்க வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் எவ்வளவு ஃபார்ம் வாங்கிருக்கான்னு சொல்லுங்க. திமுக அள்ளி குமிச்சுட்டு போயிருச்சு. ஏடிஎம்கே பின்தங்கிருச்சு. அதுல தாவேக்கெல்லாம் சீன்லயே கிடையாது. இப்போ புதுச்சேரியில வந்து மக்கள் சந்திப்புக்கான அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. புதுச்சேரி அரசும் ஒவ்வொருத்தரும் போடுற நிபந்தனைகள்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. சேர் போடக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிடலாம். விஜயோட கூட்டங்க, விஜய் வரக்கூடாதுங்க, மத்த எல்லாம் பண்ணிக்கங்க இல்லை. என்ன ஒரே காமெடி இப்படி யாருக்கா போடுவாங்களா? அவருக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னா அதை ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது, போகக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, சேர் போடக்கூடாது, பாத்ரூம் வைக்கக்கூடாது. எந்த தலைவருக்கு போட்டதில்ல, எந்த தலைவருக்கு கூட்டம் வரலன்னு நீங்க கவலைப்படுங்க. இல்ல பாண்டிச்சேரியிலும் அழுத்தம் தரப்படுதான்றதான் எல்லா இடத்துலயுமே இருக்குதுன்றேன். எல்லா இடத்துலயுமே இருக்குன்றேன். இதுக்கப்புறம் அவருடைய டிராவல் அப்படின்றது, அந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்றது அவர் எதிர்கட்சி தலைவரும் ஆக போறதுல முதலமைச்சர் ஆகும். இதுல எந்த சேஞ்சஸும் அது மாறவும் மாறாது. இப்போ வரைக்கும் அது எப்படி ஒன்று நான் சாபமா விடுறேன். அதுக்கு அவர் ஆட்சி எப்படி பாருன்னு அப்படி சொல்லி அந்த மாதிரி தகுதி வந்தா நான் சொல்லிடுறேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம் சார். இந்த எஸ்ஐஆர் குறித்து தாவேக்கா நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. நீதிமன்றம் சில விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே திமுகவுக்கு வந்து ஒரு நிலைப்பாடு அப்படின்றது இருக்குது, அது வேண்டான்றாங்க. விசிகா குடியுரிமையே பறிச்சிரும் அப்படின்றாங்க. அதிமுகவுக்கான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு. இப்போ தாவேக்கால அதனுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க சார்? என்னதான் டிமாண்ட் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க? திமுகவோட நிலைப்பாடு என்னதோ அதுதான் தாவேக்காவோட நிலைப்பாடு. அவங்களுக்கு தனி நிலைப்பாடு எதுலையுமே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நீங்கள் வந்து அப்புறமா கூட யோசிச்சு நண்பர்கள்ட்ட கேட்டு திமுகவுடைய பாலிசிஸ்க்கும் தாவேக்காவுடைய பாலிசிஸ்க்கும் எதுலையாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒன்றியம் தான் இவங்களும் சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பித்ததே 2021 பிறகு தான், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒட்டி தான். அதற்கு முன்னாடி இவங்க என்ன நிலைப்பாடு வச்சுருந்தாங்க? அது ஒன்றியங்கிற வார்த்தை எப்போ வந்து இப்போ பிரயோகத்தில் வருது? 2021 மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான். அதற்கு முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை கலைஞர் கூட யூஸ் பண்ணதில்லை. சரிங்களா? மத்திய சர்க்கார் அப்படின்னு நல்ல வடமொழி சொல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பார் கலைஞரே. இவங்க கொண்டு தான் அவங்களோட ஒன்றியன்னு சொல்கிறாரு திரு விஜய். வேற என்ன சொல்லிட்டு இருக்காரு? வக்ஃபு சட்ட விவகாரமாக இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், மத்திய மாநில அரசு உறவுகளாக இருக்கட்டும், இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தில் திமுகவோட நாங்கள் முரண்பட்டிருக்கோம்னு சொல்கிறாரு. ஒன்றுமே கிடையாது. அப்படியே திமுக தான், இன்னொரு திமுக. மதிமுகங்கிற ரிஃபைன்டு டிஎம்கே வெர்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இவர் தாவேக்காங்கிற பேரில் இன்னொரு டிஎம்கே வெர்ஷன் ட்ரை பண்ணுறாரு. வேற டிஎம்கேக்கான ஃபியூச்சர் போயிடும். அப்போ நம்ம வந்து அடுத்த வெர்ஷன் டிஎம்கேவா இருப்போங்கிற தவிர ஐ டோன்ட் see எனி சிங்கிள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஐடியாலஜி பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே. ஆனால் நாங்கள் சொல்யூஷன் கொடுக்கணுன்றது பார்க்குறோம். அவங்களிருந்து நாங்கள் டிஃபர் ஆகிறோம். ஈவன் இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் கூட இவங்க டிஎம்கே எடுத்து ஸ்டாண்ட் எடுக்கல இல்லை சார்? ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களா? எதுவும் எடுக்கல. அப்புறம் டிஎம்கே எடுத்து ஸ்டாண்ட் எடுக்கலன்னு சொல்றீங்களா? எந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அவங்க? எப்பவுமே டிஎம்கே எங்க வந்து சிக்கலாகுமோ அங்க டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. எங்க வந்து சேஃப்டின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, சேஃப்டி கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க அங்க வந்து படக்குன்னு குதிச்சு நாங்க தான் இதுக்கு தீர்வு கொண்டு வந்தோம்பாங்க. இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை உட்பட. சரிங்களா? எஸ்ஐஆர் இவங்க கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. அதாவது பீகார்லேருந்து நடந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சி, ஜேடியு எல்லா கட்சியும் சண்டை போட்டுருக்காங்க. ஆர்ஜேடி எல்லா கட்சியும் சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு ஏதோ ஒரு ஜட்மெண்ட் நாங்கள் தான் பார்த்துங்களா, அன்னைக்கு கேஸ் போட்டது நாங்கள் தான். 58 பேர் கேஸ் போட்டிருக்காங்க.
அதில் 59வது கேஸ் போட்டு நாங்கள் தான் பண்ணோமா. இது அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான டாக்டிக்ஸ். நான் சொல்கிறேன், திருப்பரங்குன்றம் ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூவா இல்லையா? ஏதோ ஒரு பக்கம் சரி தப்பு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜாதிய படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு, ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. ஒரு முறை ஒரு வார்த்தை இந்த 2 வருஷத்துல பேசியிருக்காங்களா? ஒரு முறை ஒரு வார்த்தை. அது நிலைப்பாடு எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாதா? நாங்கள் 4 பேரை கொள்கை தலைவர்களாக வச்சுட்டு இருக்கோம், எல்லா ஜாதியிலேருந்து ஒருத்தர் வச்சுக்கிட்டா போதுமா? அப்போ அவர்களை நீங்கள் கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்களா, ஜாதி தலைவர் வச்சிருக்கீங்களா கேள்வி வருமா இல்லையா? அப்போ ஒரு நிலைப்பாடு எடுத்து சொல்லணும்ல. சரி தப்பு நீங்கள் எந்த நிலைப்பாடு எடுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிலைப்பாடு எடுக்கணும்ல. பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்குது, புரியுங்களா? காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு, அதிமுக ஆளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. சரி, ஏற்கிறவங்க ஆதரிங்க, ஏற்காதுங்க போங்க. நிலைப்பாடு எடுக்காமல் இருக்கிறது என்ன அரசியல்? இல்ல அதுல பயப்படுறாங்க திருப்பரங்குன்ற விவகாரத்தில். அவங்க தப்பிக்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் போனா அப்படி சிக்கலாயிடும், அந்த பக்கம் போனா அப்படி சிக்கலாயிடும், பேசாம உட்காந்துருப்போம். நம்ம சிறுபான்மை ஆதரவா சொல்லிட்டோம்னா சென்டிமெண்ட்லாம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். திமுகவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு தங்க தமிழ்ச்செல்வன் வேற ஒரு சந்தர்ப்பத்தை சொல்றார், சும்மா இருந்த இடத்துல திடீர்னு போய் ஆடு மாடு வெட்ட போய் கிளம்பி போய் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு. அப்போ அவர் நிலைப்பாடு இருக்கிறார், 4 பேர் அவர் ஆதரிப்பாங்க, 4 பேர் எதிர்ப்பாங்க. இவர் என்ன பார்க்குறாரு, விஜய் நம்ம எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவோம், ஏதாவது மாற்றுவோம். இந்த பக்கம் போனால் சிறுபான்மை ஓட்டு நமக்கு விழும்ன்றாங்க, நம்ம அப்புறம் அதை கெடுத்து விட்டுறக்கூடாது. இந்த பக்கம் போனால் பெரும்பான்மை ஓட்டு எப்படி நமக்கு விழப்பது நமக்காக, அதுவும் கெடுத்து விட்டுறக்கூடாது. அப்போ நமக்கு அப்படி கண்ணை மூடிட்டு கண்டுக்காம இருந்துடும். பாருங்க, இது ஆணவ படுகொலை பதில் சொல்ல வேண்டாமா? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்போ அவர் நிலைப்பாடு எடுக்காமல் இருக்கிறது ஒரு ராஜதர்மா. அரசியல் தலைவர், நாளைக்கு ஆள போகணும்னு விரும்புகிறவர் நிலைப்பாடு எடுக்கணும்ல. உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தெரியும், அப்போ தான் நான் ஆதரிப்பேன், இல்லாட்டி எதிர்ப்பேன். நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு தெரிஞ்சாதான் சார் நான் ஓட்டு போட, இல்லாட்டி ஓட்டு போடாமல் இருப்பேன். எந்த பக்கம் இருக்கீங்கன்னே தெரியாமல் உட்காந்துருக்கிறது. இப்போ இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடுறாங்க சார். நிறைய விஷயங்களை அவங்க மீன் பண்றாங்க. குறிப்பா உயிரிழந்த பிஎல்ஓக்களுக்கு உரிய நிவாரணம் தரணும், கால அவகாசம். எத்தனை பிஎல்ஓக்கள் உயிரிழந்திருக்கான்னு சொல்லுங்க. இங்க கூட தமிழ்நாட்டுல ஒருத்தங்க உயிரிழந்தாங்க கள்ளக்குறிச்சியில. ஒருத்தர் சரிங்களா, ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தர் குறிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் ஒன்று. ஓகே, அப்புறம் உயிரிழந்தவங்களுக்கெல்லாம் அப்படின்னா ஏதோ டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே ஒருத்தர் தற்கொலை பண்ற மாதிரி இல்ல. அதுல உடல் நலம் சரியில்லாம போறாங்க. ஒன்னா பேசுவாங்க. அதாவது நீங்க என்ன சொன்ன, பிஎல்ஓக்கள் பணிச்சுமையின் காரணமாக எஸ்ஐஆர் பணி கொடுத்ததுனால, எலெக்ஷன் கமிஷனால, ஒன்றிய அரசின் அழுத்தத்தினால எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்ப நீங்க எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க முதல்ல வரும் சொல்லுங்க. ஒண்ணு சொல்லி வச்சிருக்கீங்க. ஒன்று ரைட் சார், ஒண்ணுனால அது உயிர் தான் ரொம்ப சார். நீங்க எல்லாம் எவ்வளவு உயிரை மதிப்பீங்க, தாவேக்கா 41 உயிரை எப்படி மதிச்சது எல்லாருமே தெரியும் சார். நான் அதெல்லாம் மதிக்க மாற்றுக்கிறது இல்லை, தெளிவா என்ன சொல்ல வரேன். ஒரு உயிர் போயிடுச்சு, போகக்கூடாது தற்கொலை மூலம். அவர்கள் இன்ன காரணத்துக்காக இறந்தேன்னு எழுதி வச்சிருக்காங்களா? நம்ம அவங்க பணியில இருந்தாங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அவங்க எஸ்ஐஆர் பணியில் இருந்தாங்க, பிஎல்ஓவா இருந்தாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. இன்ன காரணத்தினால இறந்தாங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா? ஒரு லெட்டர் கைப்பற்றினாங்க, ஒரு ப்ரூஃப் எடுத்தாங்க, அவங்க எங்கேயாவது ஆடியோ சொன்னாங்க, ஏதாவது ஒன்று இருக்குதா? நார்த்ல நடந்திருக்குல்ல. அடுத்து போயிருங்க. இப்போ தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி ஒரே ஒரு சம்பவம் சொன்னீங்க, அதுக்கு இப்போ நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து நார்த்துக்கு போ, நார்த்லயும் வாங்க, நீங்க பேசுவோம். என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, எஸ். ஹெல்த் சரியில்லாம இருக்கு, எஸ். அவங்க எல்லாம் பிஎல்ஓ பணியில இருந்தாங்க, எஸ்ஐஆர் பணியில் இருந்தாங்க. இதனால நான் இறந்தேன்னு எங்கேயா எழுதி வச்சிருக்காங்களா நான் கேட்கிறேன். இல்ல அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, அழுத்தம் கொடுக்கப்படும், அழுத்தம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற வேலை போ அடிஷனல் வேலை நான் மறுக்கல, அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். ஆனா இதனால தான் இறந்தாங்க. பிஎல்ஓக்கள் இறந்தாங்க அப்படின்னா அது எஸ்ஐஆர்னால எப்படி சொல்லுவீங்க? ஒரு தாசில்தார் இறந்து போறாரு, தமிழக அரசுடைய அழுத்தம் ஒத்துக்கிடுவீங்களா? இல்ல கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது, இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் வந்தது, பணி போயிருமோன்ற ஒரு பயத்துல இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு. அதுதாங்க, அதுக்கு ப்ரூஃப் சொல்லுங்கன்றேன். கல்யாணம் நிச்சயமா இருந்து ஒரு நாள் முன்னாடி இறந்து போனார் நார்த்ல, தமிழ்நாட்டில் கிடையாது. நார்த்ல நீ சொல்றீங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஒரு நாள் முன்னாடி இறந்து போனார். ஆமா, ஆனா இதுதான் காரணம் எழுதி வச்சிருக்கிறாரா நான் கேட்கிறேன். நீங்க எல்லாத்தையும் கூட அடைக்க கொண்டு போய் போட்டு உங்களுக்கு சேர்த்து போயிடக்கூடாதுல்ல. இது அது தான் ப்ரூஃப் வச்சுக்கோம்ல. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் பேசுவோம். ரைட், அழுத்தம் கொடுக்கப்படுமா? கட்டாயம் கொடுக்கப்படும். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் வேலையை விட்டுருங்க, எஸ்ஐஆர் வேலையை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் எந்த பணிக்கு அழுத்தம் கொடுக்கப்படலைன்னு நீங்க சொல்லுங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படலையா? சென்சஸ் வேலை எடுங்க, மற்ற வேலை எடுங்கன்னு சொல்லி சொல்லலையா? வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு, விஏஓக்களுக்கு கழுத்தை நெரிச்சு கொள்ற அளவுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்லுவீங்களா? உங்களுடன் ஸ்டாலின் 1000 ரூபாய் ஸ்கீமு, விஏஓக்கான ஸ்கீமு, பட்டா கொடுக்குறது. நான் தனிப்பட்ட முறையில் அனுபவமா நான் சாட்சியோட சொல்லுவேன். புரியுங்களா? நீங்க ஆபீஸுக்கு போனீங்கன்னா, வருவாய் அலுவலகங்களுக்கு போனீங்கன்னா ஆளே கிடையாது. ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் முதல் முகாமுக்கு போயிருக்காங்க. இவங்க பூரா முகாம் போயிட்டா ரொட்டீன் யார் பாப்பா? பட்டா யார் கொடுப்பா? சிட்டா யார் கொடுப்பா? அடங்கல் யார் கொடுப்பா? யார்கிட்ட போவா? எங்க வருவாங்க? எப்படி நடக்கும்? அந்த பணி நடக்கிறதே இல்லையே. ஒருத்தர் லேண்ட் வாங்கணும், போகணும், எல்லாம் அங்க வாங்க அங்க வாங்கன்னு உங்களுடைய எம்எல்ஏக்களும் பெய்தவங்களும் பேர் வாங்குறதுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க, எவ்வளவு பிரஷர் கொடுக்குறீங்க? இப்போ 1,19,00,000 பேர் கொடுத்துட்டு இருக்காங்க 1000 ரூபாய், 1,50,00,000 பேர் கொடுக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 25 லட்சம் பேர் உள்ள சேர்க்கறான்னு வச்சுங்க. 25 லட்சம் பேர் சேர்க்கறதுக்கு எவ்வளவு ஃபில்டரிங் நடந்திருக்கும், எவ்வளவு என்ட்ரி நடந்திருக்கும், எப்படி சேர்த்தாங்க? இவங்க கூடுதல் பணி இல்லையா? விஏஓக்கள் இந்த பணியில் ஈடுபடுறாங்க. சரிங்களா? விஏஓக்களுடைய பணியை சேர்த்து பண்றாங்களா? அவங்க லீவ் கொடுத்துட்டீங்களா? விஏஓக்கள் பூரா லீவ் போயிருங்க.
எந்த விஏஓ பணியை பார்க்க வேண்டாம், நீங்க வந்து 1000 ரூபாய் ஸ்கீம் மட்டும் பாருங்க சொல்லிங்களா? உங்களுடன் ஸ்டாலின்ல என்ன ஸ்கீமு? 48 துறைகள் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்றீங்க, சொன்னீங்களா இல்லையா? 48 துறைகள் ஒரு இடத்துக்கு போயிட்டா அரசாங்க பணி எப்படி நடக்கும்? ரொட்டீன் பணி எப்படி நடக்கும்? ஒரு கலெக்டருக்கு ரொட்டீன் வேலையே 100 இருக்குமா இருக்காதா? கையெழுத்து போடுங்க, ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க, அப்ரூவ் பண்ணுங்க, சாங்ஷன் பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போங்க, இருக்குமா இருக்காது? இவர் நேரம் அங்கே போயிட்டாரு உங்களுடன் முதல்வர் ஸ்டாலினுக்கு. அப்போ வந்து என்ன யார் பாப்பா? கலெக்டருக்கு, டிஆர்ஓக்கு, ஆர்டிஓக்கு, தாசில்தாருக்கு, விஏஓக்கு, எஸ்ஆர்ஐக்கு, ஆர்ஐக்கு யார் பாப்பா? அப்ப நடக்கலையா? சரி, எஸ்ஐஆர் நான் முதல்ல நடக்குது சார். ஆனா எஸ்ஐஆர் பொறுத்த ஒரு வரைக்கும் நிமிஷம் இருங்க. இதெல்லாம் நான் சொல்ற இந்த முகாம்கள் திட்டங்கள்லாம் வழக்கத்துக்கு கூடுதலாகவா? வழக்கத்துல லீவ் போட்டா கலெக்டர் வந்து 1 வாரம் லீவு உங்களுடன் முதல்வர்ல இருக்கிறார், அப்படியா? கூடுதல் பண்ணி அப்ப அங்கெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் வரல, அதுல எந்த எழுதும் வரல. முகாம் முகாம் முகாம்னு போட்டு வச்சீங்க ஒவ்வொருலயும், ஒவ்வொரு தொகுதி வாரியா. இல்ல இதுல கால அவகாசமும் சேர்ந்துருச்சு இல்லையா சார்? ஆமா, காலவாசருக்கு என்ன பண்ணிருக்காங்க தமிழ், உங்களுக்கு தகவல் தெரியுமா? 98% ஃபார்ம் கொடுத்தாச்சு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? 70% ஃபார்ம் திரும்ப வந்துருச்சு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆன்லைன்ல ஃபார்ம் ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கிட்டத்தட்ட அன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக்கா வந்து அவங்க அன்னைக்கு பேசும்போதே, நான் வந்து முதல் பிரஸ் மீட் கொடுக்கும்போதே 350 பேர் 100% வேலையை முடிச்சிட்டாங்க. எப்படி முடிச்சாங்க? ஒரு ஸ்கூல்ல 42 மாணவர் இருக்கான், ஒரு செக்ஷன்ல ஒருத்தன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான். நீங்க என்ன சொல்வீங்க? பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடு, பாடத்திட்டத்தை கொளுத்தி போடு, வாத்தியாரை வந்து தொங்க விடு, இதுவா? ஒரு மாணவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான், பிரச்சனைக்குரிய விஷயம் தான். ஒரு மாணவன் ஃபர்ஸ்ட் எடுத்தானே, என்ன செய்வீங்க? அப்ப அந்த ஆசிரியர் கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களா? 350 பேருக்கு மேல வந்து முழுசா பணி முடிச்சிருக்காங்களே, அதே தமிழக அரசு ஊழியர்கள் தானே, அவங்க ஒன்றிய அரசுல இருந்து வந்தவங்களா? இதுல கேள்வியே அவகாசம் இருக்கும்போது ஏன் அதுக்குள்ள அவ்வளவு ஹரிபரின்றது தானே சார். அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? நீங்க இப்ப வந்து வேலையை முடிக்கிறாங்க, இதற்கப்புறம் டிராஃப்ட் ஒன்று கொடுக்கணும், அதற்கப்புறம் அப்ஜெக்ஷன் வரணும், அதுக்கப்புறம் ஜனவரி 1க்குள்ள கிளியர் ஒன்று வரணும். அப்ப உங்களுக்கு ஜனவரிக்குள்ள 30 நாள் இருக்குல்ல, 30 நாளுக்குள்ள அடுத்த வேலையில பார்க்க வேண்டாமா? வந்ததுல தான் போனது வந்து தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி தாம்பரத்துல ஒரு வீட்டுல 350 ஓட்டு இருந்தது உண்மையா இல்லையா? தாம்பரம் கலெக்டர் நாங்க 250 பேரை எடுத்துட்டோம் சொன்னாரா இல்லையா? அப்புறம் எப்படி 250 பேர் எடுப்பீங்க? ஒரு டோர் நம்பர்ல எப்படி 350 பேர் வரும்? அப்புறம் அது ஏதோ அமைப்பு, ஏதோ சங்கம், ஏதோ வீடு, ஏதோ கிறிஸ்துவ அமைப்பு சொன்னாங்களா இல்லையா? எப்படி 350 ஓட்டு ஒரு டோர் நம்பர் வரும்? 250 எடுத்துட்டீங்க, அப்ப எஸ்ஆர் வேணுமா வேண்டாமா? அதுதானே எஸ்ஆர். நான் சொல்ல புரியுதா சார்? ஒரு தொகுதியில ஒரு டோர் ப்ரூவன் அலிகேஷன் கிடையாது, குற்றச்சாட்டு கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அம்பலப்படுத்தினார், கலெக்டர் ஒப்புக்கொண்டார். 350 பேர் இருந்தது உண்மைங்க, அதுல பாதி பேர் இறந்து போயிட்டாங்க, மாதிரி இடம் மாறி போயிட்டாங்க, 250 பேர் நீக்கிட்டோம், இன்னும் 100 பேர் மட்டும் தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அது எப்படி ஒரு டோர் நம்பர் 100 பேர் மிஞ்சும்? உங்களுக்கு புரியுங்களா? ஒரு சர்ச் வச்சேன்னு சர்ச்சில் ஓட்டு போட விடுவீங்களா? வீட்டுக்கு தானே ஓட்டு, சர்ச்சுக்கு ஓட்ட, மசூதிக்கு ஓட்டு, கோயிலுக்கு ஓட்டு உண்டா? அப்புறம் அது குடியிருப்பா எப்படி காட்டினீங்க? அதுல எப்படி 100 பேர் மிஞ்சினாங்க? கலெக்டர் ஒப்புக்கொண்ட விஷயம். அப்ப எஸ்ஐஆர் வேணுமா வேண்டாமா? சரி, எஸ்ஐஆர் வேணுன்றதுலயும் நிறைய விஷயங்கள் உட்புகுத்தணுன்றது நான் சார் கேட்குறாங்க. இப்போ வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், இதுதான் அவங்களை அழுத்தத்துக்கு எடுக்கிறாங்க. இப்போ இந்த பணியை வந்து சரிவர அவங்க முடிக்கல அப்படின்னா அதன் மீதான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆமா, எடுப்பாங்கல்ல. எஸ்மா சட்டம் என்ன சொல்லுது? டெஸ்மா சட்டம் என்ன சொல்லுது? அரசு ஊழியர்கள் பணி செய்யலன்னு என்ன செய்யணும்? ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா நடவடிக்கை எதுக்கு சிஎஸ் சொன்னாரு? இல்ல, ஆசிரியர்கள் போராட்டம் அறிவிக்கிறாங்க, போராட்டம் நடத்துற சட்ட உரிமையா இல்லையா? சட்ட உரிமை நீங்க கொடுத்ததா? யாரா கொடுத்தா? அடிப்படை உரிமை இருக்காங்களா? போராட்டம். சிஎஸ் சொல்றாரு, நாளைக்கு வரலன்னா, அட்டெண்டன்ஸ் வரலன்னா உங்களுக்கு பாத்துங்க அப்படின்றார். ஏன் சொல்றீங்க? அது மிரட்டல் இல்லையா? அச்சுறுத்தல் இல்லையா? வரலன்னா சம்பளம் முடிப்போம்னு சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. வராம இருக்கிற அவங்க உரிமை. வரலன்னா சம்பளம் போற, வரலன்னா வேலை போகும்னா இல்ல, துறை ரீதியான நடவடிக்கை நடக்குதா இல்லையா? சார், இது நடக்குதா இல்லையா? நான் சொல்றேன் ஆமான்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி போங்க. நீங்க அப்படியே போயிட்டே போக கூடாது. நான் சொல்ல நடக்குதா இல்லையா? துறை ரீதியா இப்ப ஜாக்டோஜியோ நடத்துற போராட்டத்துக்கு ஒரு நாள் நாங்க அடையாள விடுப்பு பண்ண சொல்லும் போது நாளைக்கு எல்லாரும் வரணும், வரல நடவடிக்கை அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லு. அப்ப இது அழுத்தமா இல்லையா? அப்ப தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு எதிராக எச்சரிக்கை கொடுத்தா அது அழுத்தம் கிடையாது, சட்ட நடவடிக்கை. எலெக்ஷன் கமிஷன் பணியை செய்யலன்னா நடவடிக்கை எடுப்பா, அது என்னது? அராஜகமா? இல்ல, அதுலதான் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தா சரி, ஆனா இவங்க வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம், எஃப்ஐஆர் போடுவோன்ற அளவுக்கு போறாங்கன்றது. அந்த மாதிரி யார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு காட்டுங்க. எத்தனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கு, எத்தனை விஏஓ ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை சமையல் அம்மாலாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்போ இந்த கிளைம்ல வச்சு தானே சார் நான் சொல்ற பதில். கோர்ட்டுக்கு அவங்க போவாங்க சார் டைம் பாஸ் பண்றதுக்கு. நான் கேட்ட பதில் சொல்லுங்க. அவங்களோட அஃபிடவிட் பாத்தீங்கல்ல, அதுல என்ன குறிப்பிட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு எத்தனை ஜெயில் போயிட்டாங்க சொல்லுங்க. புள்ளி விவரம் வேணும்ல சார். சார், நாளைக்கு வேலைக்கு வந்துரு, வேலைக்கு வரல, நடக்கிறதே வேற அப்படி சொல்லுவாங்க. அது நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் மாநில அரசும் சொல்லுது, நான் சொல்லிட்டேன். மத்திய அரசும் சொல்லியிருக்குன்னு சொல்ல, மத்திய அரசு சொல்லலான்னு சொல்லல. புரியுங்களா உங்களுக்கு? எலெக்ஷன் கமிஷன் சொல்லலான்னு சொல்லல. ஓகே, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல ஒரு புள்ளி சொல்லணும்ல. நீங்க இறந்தது எத்தனைன்னா 1 ஒன்றுன்றீங்க,
சரி அவங்க வந்து ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா, லெட்டர் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பதில் பேச மாட்டேன்றீங்க. அப்புறம் யூபியில் ஒருத்தர் வந்து போயிருக்காரு அப்படின்றீங்க, அதுக்கு லெட்டர் இருக்கான பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. மாநில அரசு உங்களுடன் ஸ்டாலின் 1000 ரூபாய் திட்டம், விஏ திட்டம் 100 போட்டிருக்கேன், அது பதில் பேச மாட்டேன்றீங்க. எப்படி வரும்? அப்ப மாநில அரசு அழுத்தம் கொடுத்தா அது வந்து மக்கள் நலத்திட்டங்கள், மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துச்சுன்னா, ஐ மீன் எலெக்ஷன் கமிஷன் அழுத்தம் கொடுத்துச்சுன்னா, சரி இவங்க டைம் பாஸ் பண்ணதான் நீதிமன்றத்தை நாடுறாங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றமும் இதுல வந்து மாநில அரசு என்ன உத்தரவு போட்டிருக்கு? என்ன உத்தரவு போட்டிருக்கு? அதிகப்படுத்தணும். ஒண்ணுமே சொல்ல. நீங்க நல்லா திருப்பி படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு வெறுபாட்டையும் எடுத்து காட்டுறேன். பணிச்சுமை அதிகம் இருந்தால் டயத்தை கூட்டி கொடுங்க, உடம்பு முடியல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் பண்ணுங்க, டயங்கள் அது எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சார் எனக்கு உடம்பு முடியலன்றீங்க, உடம்பு முடியலன்னா உடம்பு பார்த்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கு? ஆக்ஷன் எடுத்து ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் இந்த வேலையை நிறுத்தணும். லெட்டர் போட்டா உடனே ரிலீவ் பண்ணணும். ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சஜஷன் கொடுத்துருக்காங்க, வெல்கம். எல்லாரும் சஜஷன் கொடுங்க. நீங்க தாவேகா கொடுங்க, திமுக கொடுங்க, எல்லாரும் கொடுங்க, வெல்கம். அப்ப பீகார்ல எஸ்ஆர் நடந்தது. குதின்னு குதிச்சாங்களா? குதி 65 லட்சம் ஓட்டு போச்சு, 30 லட்சம் ஓட்டு சேர்ந்துச்சு, 25 லட்சம் பேர் இறந்து. தமிழ்நாட்டில் 20 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. இப்ப நீக்க போறாங்க பாத்து 20 லட்சம் பேர் இறந்து. அப்ப இறந்து போனவங்க என்ன செய்யணும்ன்றீங்க? எப்படி தெரியும்ன்றீங்க? நீக்க செய்யணும். ஆமா, அப்ப எப்படி தெரியும்? அவர் வந்து இறந்து போனவர்னு சொல்லுவாரா? என் வீட்டுல எங்க தாத்தா இறந்து போனா நான் சொன்னா தானங்க தெரியும். நான் தெளிவான பிரசாந்த் கிஷோர் வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்றவர், அவருக்கு எலெக்ஷன் ஒர்க் நல்லா தெரியும். வெஸ்ட் பெங்கால்ல குடியிருந்தாரு மம்தா பானர்ஜி வேலை பார்க்கும்போது. பீகார்ல தான் சொந்த ஊர், பீகார்ல உட்காந்துருக்காரு. 2 ஓட்டு இருக்கு அவருக்கு. அவருக்கே சொல்லி அப்புறம் எடுத்துட்டு அவர் வந்து இங்க இருந்து பீகார்ல போய் சேர்த்தாரு, வெஸ்ட் பெங்கால்ல போய் சேர்த்தாரு, நீக்கல. புரியுது? அப்ப அப்படித்தானே வந்து அக்குமுலேட் ஆயிட்டே போயிட்டோம்ல. இன்னைக்கு 6 கோடி 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 7 கோடி நோக்கி போகும். நமக்கு இன்னும் அடுத்தடுத்து 18 வயசு பசங்க எல்லாம் வர்றாங்க இல்லையா? அப்ப வந்து அது முன்ன பின்ன போய் தானே வரும். 4 கூடும் 4 குறையும். அப்ப இந்த பணி எப்படி நடக்கும்? ஆனா இப்போ இதனால பெரிய ஆபத்து இருக்கு, குடியுரிமை நீக்கிடுவாங்க, இதே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலை. பீகார்ல எலெக்ஷன் நடந்துச்சு, எஸ்ஆர் நடந்துச்சு. யாராவது ஒருத்தர் 60 லட்சம் பேர் வெளியே போயிருக்காங்க. நான் இதை கேட்டா அப்புறம் சில அரசியல் தலைவர் அந்த கேள்வி எழுப்பினாங்க. 60 லட்சம் பேர், 6 லட்சம் பேர், 60,000 பேர் வேண்டாம், 6,000 பேர் போராட்டம் நடத்தினாங்களா? அங்கேயாவது 6,000 பேர் இந்த வாசலுக்கு தெருவில் கூட்டினா பெருங்கூட்டமா சின்ன கூட்டமா? பெருங்கூட்டம். 6,000 பேர் கூட்டினாங்களான்னு கேட்கிறேன். அப்ப நீங்க சொன்னது பொய்னாச்சா? ராகுல் காந்தி எவ்வளவு கூப்பாடு போட்டார், எவ்வளவு சத்தம் எழுப்பினார். அங்க பெரிய பீகார்ல எஸ்ஆர்ங்கிறது இந்தியா முழுக்க இஷ்யூ ஆச்சு. இதே நீதிமன்றத்துக்கு போனாங்களா இல்லையா? உச்ச நீதிமன்றம் போனாங்களா? என்னாச்சு? எஸ்ஆர் தடுக்கப்பட்டதா, நிறுத்தப்பட்டதா? அதனால யாராவது என் ஓட்டு போயிடுச்சுன்னு யாராவது எழுந்து சொன்னாங்களா? தேர்தலே முடிஞ்சு ஆட்சி வந்துருச்சு. அந்த பயம் தான் உங்களுக்கு வருது. போலி வாக்காளர் புறம் போயிட்டா அவன் வந்து திரும்ப இவன் வந்து பெருசா ஆட்சிக்கு வந்துட்டானே பாக்குறீங்க. அப்ப இங்க நமக்கு அந்த மாதிரி ஆயிருமோன்னு கவலைப்படுறீங்க. வேற என்ன கவலை உங்களுக்கு இருக்கு? நடத்துறது யாரு? மத்திய அரசா? எலெக்ஷன் கமிஷனுக்கு யார் இங்க பணிபுரியா? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்? ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஸ்டேட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல பூரா தப்பான ஆட்கள் வச்சிருக்கீங்களா? உங்களுடைய மாநில அரசு கீழே பணிபுரியவர்கள் தவறான ஆட்களா, தகுதியற்ற ஆட்களா? நீங்க சந்தேகப்படுறீங்க? அப்ப இது எல்லாமே அரசியலுக்காக நடக்கிறது தான் இல்லன்னு சொல்லுங்க. நான் சார், நீங்க தான் சார் ஒரு வேலை பண்றீங்க, உங்களுடைய டீம் தான் சார் பண்ணுது. நீங்களே சரியில்லைன்னு சொன்னா யார் சரியில்லை? நீங்களா உங்க டீமா? நான் எங்க வந்தேன் இதுல? அப்புறம் என்ன தெரியும்? நீங்க தான் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, உங்களுடைய ஆட்கள் வச்சு தான் செய்றீங்க. இந்த ஒட்டுமொத்த எஸ்ஆர் பணியை மாநிலம் முழுக்க செய்யறது மாநில அரசு, ஒரு மத்திய அரசு ஊழியர் கிடையாது. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? முறைகேடு தப்பு. அப்ப நீங்க முறைகேடு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்களா? அவங்கள முறைகேடு தூண்டுறீங்களா? மனசாட்சி உள்ள எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. அதே தாவேக்கால இருந்து மற்ற கட்சிகளுங்க ஃபார்ம் வாங்கிட்டு போனதுல 75% டிஎம்கே காரங்க தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்ப யார் முறைகேடு பண்ணுவா? ப்ராபபிலிட்டி சொல்லுங்க. நீங்களே உங்கள்கிட்ட 75 ரூபா இருக்கு, என்கிட்ட 25 ரூபா இருக்கு. யார் பெரிய ஆள், யார் பணக்காரன், யார் கூட வாங்க முடியும்? எல்லா விஷயத்திலும் யார் கூட இருக்கிறா? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா? அங்க எஸ்ஆர் நடந்த போது ஏன் ஒருத்தர் கூட எந்திரிச்சு சத்தம் போடல? தேர்தலே முடிஞ்சு வச்சு ஏன் ஒரு குரல் வரல? ஏன் ஒரு வழக்கு வரல? தாவேக்கா இன்னைக்கு போட்டுச்சுல, அன்னைக்கு ஏன் வந்து ஆர்ஜேடி போடல? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சார் காங்கிரஸ் போடல? பாத்தீங்களா? தப்பு நடந்து வச்சு அவங்க ஆட்சி திரும்ப வந்துடும். இதுக்காக தாங்க சொன்னேன். எவ்வளவு முறைகேடு பாருங்க. 65 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க. சொல்லணும்ல, ஒருத்தர் கூட சொல்ல. எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றதே வந்து பாஜக பிடியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக தான். சிபிசிஐடி யார் பிடியில் இருக்கு? காவல்துறை யார் பிடியில் இருக்கு? காவல்துறை தமிழ்நாடு அரசின் ஏவல் துறையா இருக்குன்னு அதிமுக விமர்சிக்கிறா? அதை திமுக ஏத்துக்கிடுதா? இல்ல. அப்புறம் பாஜக ஏத்துக்கணுமா? காவல்துறையாவது மாநில அரசுடைய கண்ட்ரோல், புரியுதுங்களா? அதனால அதுல வந்து ஒரு டைரக்டா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இவங்க இண்டிபெண்டன்ட் பாடி, எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து தான் அவங்களை தீர்மானிக்கிறாங்க. நீங்க வரலன்னா நான் என்ன செய்ய முடியும்? சரி, இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஏவல் துறையா இருக்குது. காங்கிரஸ் பேர்ல என்ன இருந்துச்சு? காங்கிரஸ் பேர்ல நியாயமா இருந்துச்சு. எலெக்ஷன் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், சுதந்திர காலத்துல இருந்து 1992 வரை
ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான். எப்படிங்க 47லேருந்து 91 அது எப்படிங்க 3 எலெக்ஷன் கமிஷனர் மாறிச்சு தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸுக்கு தெரியுமா, திமுகவுக்கு தெரியுமா, தாவேக்காவுக்கு தெரியுமா? நரசிம்மராவ் சொன்ன தேதியில டிஎன் சேஷன் எலெக்ஷன் நடத்தல. அரசமைப்பை திருத்தி ஒரு எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, 3 எலெக்ஷன் கமிஷன் மாத்துறது காங்கிரஸ் கட்சி. நரசிம்மராவ் எலெக்ஷன் கமிஷனுடைய பல்ல புடுங்கறதுக்கான வேலையை பார்த்து நீங்க சொல்றீங்க. டிஎன் சேஷன் நல்லா செயல்பட்டாரா இல்லையா சார்? மனசாட்சியோடு சொல்லுங்க. சொல்லுங்க சார். டிஎன் சேஷன் ஒரு எலெக்ஷன் கமிஷன் நல்லா செயல்பட்டார் நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா எதுக்கு சார் 3 பேரை போட்டீங்க? அவர் பல்ல புடுங்க தான் சார், மெஜாரிட்டி தான் சொல்லி எதுக்கு சார் கொண்டு வந்தீங்க? தேர்தல் ஆணையத்தின் பல்லை புடுங்க நடவடிக்கை எடுத்தது காங்கிரஸ் கட்சி. அவர் சொன்ன தேதியில தேர்தல் நடத்தலங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க? சட்ட ஒழுங்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுக்கான கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு திருப்பி அனுப்பியிருக்கு. யார் எங்க தலையிடுறான்றீங்க? இப்போ திரு ஆதவர்ஜுன் அவர்கள் இதை வந்து ஒரு ட்வீட் பண்ணும்போது, இன்னியும் எங்களுடைய அந்த போராட்டம்லாம் தொடரும், நாங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்போம். போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதா? அவர்கிட்ட 4 வக்கீல் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா? நம்ம என்ன செய்யறது? அது ஒரு டைம் பாஸ். அதில் என்ன ரிசல்ட் வரப்போகுது? ஒரு கேஸில் 2 ரிசல்ட் எப்படி வரும்? நீங்கள் வந்து எஸ்ஐஆர் பீகாரில் தெளிவாக ரிசல்ட் வந்துருச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் என்ன வந்துடும்? எலெக்ஷன் கமிஷனுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, எப்பா ஏதாவது ப்ரெஷர்னா மாற்றிக்கோங்க. ஆமாம், மாற்றிட்டு தான் இருப்பாங்க. 100 ட்ரான்ஸ்ஃபர் வரும், 100 ஷிஃப்டிங் வரும், 100 மாற்றுவாங்க, ஓடிட்டு தான் இருக்கு. நான் என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். நான் ஓட்டு போட்ட இடம் 2024 நான் ஓட்டு போட்ட இடம் இன்னைக்கு பில்டிங்கே இல்லை. சரிங்களா? பில்டிங்கே இல்லை. எனக்கும் எனக்கு மட்டும் வேற ஓட்டு, என் மனைவி என் குடும்பத்தினருக்கு வந்து வேற ஓட்டு, வேற ஊர்ல, வேற இடத்துல, வேற தொகுதியில். புரியுங்களா? அப்படியே மாறிடுச்சு. நான் போய் விளாடுனேன், என் குடும்பம் போய் விளாடுச்சு, நாங்கள் போய் இன்னும் விளாடணும். அந்த நான் பிஎல்ஓக்கு ஃபோனை போட்டேன், அழகாக கொடுத்தாங்க. தம்பி 3 மணிக்கு வாங்கினாங்க, 3 மணிக்கு போன வாங்கினோம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், சார் எடுக்கலன்னாங்க. அவ்வளோ கோஆபரேட்டிவ், ஒரு சிக்கல் வரல எனக்கு. நான் 2 தடவை போன இடைஞ்சு அது நான் அவங்க தெரியாமல் அவங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, எடுக்கல, நான் தெரியாத நம்பர் எடுக்கல. அப்புறம் நான் ஃபோன் பண்ணவொடனே சொன்னாங்க, சார் நீங்களா, உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது சார், நான் அடிச்சுட்டே இருந்தேன் சார், நீங்கள் எடுக்கல சார் அப்படின்னாங்க. ஃபார்ம் வாங்கிங்க சார். நாங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடந்துச்சு, எந்த பிரச்சனையும் எங்கள் குடும்பத்தில் போனாங்க, எந்த பிரச்சனையும் வரல. வீட்டுக்கு ஃபார்ம் வீட்டுக்கு தேடி வந்து கொடுத்துருப்பாங்க. பிஎல்ஏ கட்சிக்காரங்க தான் கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு என்ன சொல்ல, திமுக காரங்க தான் கொடுத்துட்டு போனாங்க. வாங்கி கொடுத்தாங்க, ஃபார்ம் கொடுத்துருவோம், எந்த சிக்கலும் வரல. இன்னும் உங்களுக்கு மட்டும் தனியாக சிக்கல் வருது. தாவேக்கா வேலை பார்க்கல. தாவேக்கா எத்தனை பிஎல் வாங்கிட்டு போயிருக்காங்க? தாவேக்கா காரங்க நாளைக்கு அண்ணன் ஆதவர்ஜுனாவை பேட்டி கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை % வாக்காளருடைய பட்டியலை அவங்க வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் எவ்வளோ ஃபார்ம் வாங்கிக்கிறான்னு சொல்லுங்க. திமுக அள்ளி குமிச்சிட்டு போயிருச்சு, ஏடிஎம்கே பின்தங்கிருச்சு. அதில் தாவேக்கெல்லாம் சீன்லேயே கிடையாது. நீங்க பிராக்டிக்கலா பாக்குற பிஎல்ஓஸ்க்கே வந்து பிரஷர் இல்ல, அவங்க காமா தான் ஒர்க் பண்றாங்க. பிரஷர் இருக்குதுன்றேன். நான் எங்க சொன்னேன் இல்லன்னு? இருக்குன்னு நீங்க சொன்னேன். பார்த்த லெவலையே கேக்குறேன். எனக்கு வேலை சுமூகமா நடந்துச்சு. நான் கேட்டேன், அவங்க 10 தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்னுடைய ஓட்டுக்கு. நான் 4 தடவை போனேன். நான் ஒரு 3 தடவை போய் நான் வேலையை முடிச்சிட்டேன். என்னுடைய வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க, வந்து வாங்கிட்டு போனாங்க. எங்க வீட்டுக்கு வந்தது பிஎல்ஏ, எனக்கு கொடுத்தது பிஎல்ஓ டிஎம்கே காரங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. எங்க வீட்டில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணா ஒன்றும் பிரச்சனை வரல, எனக்கும் பிரச்சனை வரல. பிரஷர் இருக்கும்னு நீங்க எடுத்து பாருங்க. நான் என்ன வச்சிருக்கேன்? பிரஷர் இருக்கும் அப்படின்னு. மாநில அரசு பணி செய்யும்போது பிரஷர் வரலையான்னு கேட்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கோ 1000 ரூபாய் ஸ்கீமுக்கோ பொது முகாம்களுக்கோ போகும்போது பிரஷர் வரலையான்றேன். அவங்க ரெகுலர் வேலையும் சாயந்தர வேலையும் பார்க்க வேண்டாமான்றேன். சரி, இப்போ இந்த எஸ்ஐஆர் விவகாரம் எடுத்துக்கிட்டாலும் கூட திமுக என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்றாங்க டிவிக்கு அப்படின்னா, நீங்களே சொல்லும்போது சார், சாணக்கியால அவருடைய அந்த பெர்சன்டேஜ் விஜய் அப்படிங்கும்போது இது எல்லாமே சேர்த்து தானே சார் அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும், அவருக்கான வரவேற்பு. புரியல இல்லை, இப்போ ஒரு எல்லா விதத்துலையும் திமுகவையே அவங்க காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் எப்படி விஜய் அவர்களுக்கான செல்வாக்கு உயருது அப்படின்றது பார்க்குறீங்க? 2 கட்சி மக்கள்லாம் எப்பயுமே கொள்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வெளியில் போய் ஒரு 15 பேர்கிட்ட ஒரு பைட்டு கேட்டு பாருங்க. நீங்கள் சார் திமுகவுடைய கொள்கை என்ன, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை வித்தியாசம் என்ன, திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் கொள்கை வித்தியாசம் என்ன கேட்டு பாருங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா? ஐயோ, மக்கள் வந்து பர்சனாலிட்டி பார்த்து ஓட்டு போடுவாங்க, ஐடியாலஜி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுன்னா நான் யாருன்னா 35 கோடி பேர்னு சொல்ல மாட்டோம், காந்தின்னு சொல்லுவோம். காந்தி மட்டும் தான் போய் வந்து அவன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கி கொடுத்தா எங்களுக்கு 4 சுதந்திரம்னு. நம்ம ஊரில் திருப்பூர் குமரம் போடலையா, வாவுசி போடலையா, ஊவேசா போடலையா, இல்லை யார் போடுறாங்க? எல்லாரும் போட்டாங்க. அப்போ அது என்ன கணக்கு? நம்ம ஐடியாலஜி நம்ம பார்க்க மாட்டோம், இண்டிவிஜுவல்ஸ் தான் நம்ம பார்ப்போம். பாலிசிலாம் மக்களுக்கு தெரியாது. விஜய் ஓகே, அவ்வளோதான். அப்போ எஸ்ஐஆருக்காக நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், நாங்கள் தொடர்ந்து அதில் ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தால் கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை, அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு தாக்கம் ஏற்படுத்தாது. காமன் மணிக்கு தொடங்க அவங்க வேலையை பார்த்தாங்க. 98 ஃபார்ம் கொடுத்தாச்சு, 70 ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபார்ம் வந்து ஆன்லைன்லேயே முடிச்சாச்சு. வேலை ஓடிக்கிட்டே இருக்கு. டெய்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. எலெக்ஷன் கமிஷன் டெய்லி கொடுத்துட்டு இருக்கு ட்ரான்ஸ்ஃபர். தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டிலையும் குஜராத், தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால் இந்த வரை எங்கேயுமே எதிர்ப்பு கிடையாது. இந்த 2 பேருக்கு பயம், காணாமல் போயிருமோ. வெஸ்ட் பெங்காலில் நம்ப மாட்டீங்க, வெஸ்ட் பெங்கால் பார்டரில்
500-600 பங்களாதேஷ்காரங்க நிற்கிறாங்க. என்னப்பா நாங்கள் வந்துட்டோம் சார், ஊர்லேருந்து ஓடி இப்போ பூரா அந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து எங்களை மாட்டிக்கிடுவோம், ஜெயிலில் போட்டுருவாங்க, நாங்கள் வந்து சொந்த ஊருக்கே கிளம்புறோம். சரியா இல்லையா? நீங்கள் கேட்டீங்க குடியுரிமை பறிக்க முயற்சின்னு. சட்டம் சொல்லுது சார், நான் என்ன செய்யட்டும்? யார் ஓட்டு போடலான்னு சட்டம் சொல்லுது. புரியுங்களா? இந்திய குடிமக்கள்னு பதில் இருக்கு. புரியுங்களா? இந்தியாவில் இருப்பவர்கள் சொல்ல, பர்சன்ஸ் சொல்ல, சிட்டிசன்ஸ் சொல்லுது. குடிமக்கள் அப்ப நீங்க குடிமக்களா இல்லையான்னு செக் பண்ணுமா இல்லையா? பங்களாதேஷ் பார்டர்ல 500 பேர் எதுக்கு போயினா? குடியுரிமை இல்லை. அப்புறம் அப்ப எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிறது சத்திரமா இது? இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியர்களா இருக்கணுங்கிற கணக்கு கிடையாதா? குடியுரிமை நீங்க அபிஷியலா அமெரிக்காக்காரன் இந்தியாவில் குடியுரிமை வாங்கியிருக்காங்க சார். நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். இத்தாலி மேடம் வந்து எப்படி வாங்கினாங்க, சோனியா மேடம் எப்படி வாங்கினாங்க? ப்ராப்பரா வாங்க, எல்லாருமே வரலாம் சார், என்ன தப்பே கிடையாது. பாகிஸ்தானியர்கள் இங்க வரலாம், ப்ராப்பரா குடியுரிமை வாங்கி. கதவை திறந்துட்டு படப்படம் ஓடி இருந்தா நம்ம எப்படி பண்ண முடியும்? நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? உங்க வீட்டில், உங்க அலுவலகத்தில், உங்க கட்சி அலுவலகத்தில் எங்கேயா அலோவ் பண்ணுவீங்களா? அப்புறம் சரி, இப்போ இந்த அளவில் அரசியல் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக விஜய் அவர்கள் அதன் பிறகு இன்னும் வெளியே வரல. உள்ளரங்க நிகழ்வு அப்படின்றது நடந்தது. இப்போ புதுச்சேரியில் வந்து மக்கள் சந்திப்புக்கான அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்க போகுது அந்த ஜேர்னி அப்படின்றதோட? அவருக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. புதுச்சேரி அரசும் ஒவ்வொருத்தரும் போடுற நிபந்தனைகள்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. சேர் போடக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிடலாம் சிம்பிளாக. விஜயோட கூட்டாங்க, விஜய் வரக்கூடாதுங்க, மற்ற எல்லாம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி என்ன ஒரே காமெடி. இப்படி யாருக்காக போடுவாங்களா? அவருக்கு அதிகமாக கூட்டம் வருதுன்னா அதை ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. எம்ஜிஆர் கவர்மெண்ட் இருக்கும்போது சுப்பிரமணிய சாமியை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ என்னங்க பிரச்சனைன்னு வரும்போது அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சு. அப்போ சொன்னாங்க, ஏங்க அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு யார் மூலமாக அச்சுறுத்தல் இருக்கோ அவங்கள பிடிச்சி உள்ள வைங்க. யாருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் அவரை பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? இவரை கொல்ல பார்க்குறான்னு யார் கொல்ல பார்க்குறானோ அவனை பிடிச்சி உள்ள வைப்பீங்களா? இவரை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி இவரை உள்ள வைப்பீங்களா? இதுதான் கேள்வி. அப்போ திரு விஜய் அவர்களால் கூட்டம் சேருதுன்னு ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. நீங்கள் என்ன கண்டிஷன் போடலாம்? எப்பா உள்ளரங்க கூட்டம் போடாத, பெரிய திடலா போடு, 5 லட்சம் பேர் தாங்குற மாதிரி திடல் போட்டுக்கு, நீ பண்ணிக்கோ. அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது, போகக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, இப்போ சேர் போடக்கூடாது, பாத்ரூம் வைக்கக்கூடாது. எந்த தலைவர்கள் போட்டதில்ல, எந்த தலைவருக்கு கூட்டம் வரலன்னு நீங்கள் கவலைப்படுங்க. நான் சொன்னேன், இவ்வளோ கண்டிஷன் போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளா விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. தாவேகா கூட்டம் விஜய்க்கு அனுமதி இல்லை, மற்ற எல்லாரும் வரலாம். முடிஞ்சு வச்சுல, ஒரு பிரச்சனை வராதுல. விஜய் பார்க்க போய் தான் நம்ம வராங்க. விஜய்க்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது, விஜய் தவிர எல்லாரும் பேசிக்கங்கப்பா, போட்டுருங்க. இதோட எளிமையான ஒரு திட்டம் இருக்க முடியும். இவர்கள் சட்டம் ஒழுங்கு நடத்துற இடம் அந்த கணக்கெல்லாம் இருக்கு. இப்போ பாண்டிச்சேரி, நான் புதுச்சேரி அரசு சேர்த்தான் சொல்றேன். நான் தமிழ்நாடு அரசு நினைச்சிட்டு நீங்க திமுக பத்தி பேசி நினைச்சிடாதீங்க. இல்ல பாண்டிச்சேரியிலும் அழுத்தம் தரப்படுதான்றதான் எல்லா இடத்துலயுமே இருக்குதுன்றேன், எல்லா இடத்துலயுமே இருக்குன்றேன். திரு ரங்கசாமி தலைமையிலான அரசு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எந்த குழப்பமும் இல்லை, எல்லாருக்குமே சொல்ல. நீங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் எல்லாருக்கும் போடுறேன்னு சொல்லுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பயணம் போயிட்டே இருக்காரு, திரு நயினா நாயந்திரன் பயணம் போயிட்டே இருக்காரு, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரும் பயணம் போயிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்கா? அங்க அவ்வளவு கூட்டம் வராது, இங்க வரும்ன்றது தானே. அப்ப யார் வருத்தப்படணும்? கூட்டம் வராதவங்களா, கூட்டம் வர்றவங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப கூட்டம் வர இடத்துல கட்டுப்பாடுகள் அதிகப்படுத்துறது என்ன சொல்லணும்? ஃபெசிலிட்டி அதிகப்படுத்தணும், கட்டுப்பாடு. அதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சுப்பிரமணிய சாமி உயிருக்கு அச்சுறுத்தல் பிடிச்சி உள்ள வைப்பீங்களா? ஃபெசிலிட்டேட் பண்ணணும். நீங்க மக்கள் தானங்க அவங்க. யார் கூட வரப்போறா? ஆந்திரா மக்களா, கர்நாடக மக்களா, புதுச்சேரி மக்கள். புதுச்சேரி மக்களின் விருப்பமாக விஜய் இருந்தால் ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது உங்க வேலையா என்னது? உங்களுக்கு புதுச்சேரி கவர்மெண்ட் தானே சார். நீங்க புதுச்சேரி மக்கள் 1 லட்சம் பேர் போய் பார்க்க போறாங்க. அப்ப புதுச்சேரி மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாம விஜய் கூட்டம் போடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கண்டிஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்? அவங்க நீங்க பெரிய இடமா பாருங்கன்னு சொல்லணும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவர் வந்து சிட்டிக்குள்ள முட்டுச்சந்தில் அனுமதி கேட்பார், கொடுக்க முடியாது. இந்த இடத்துல வச்சுக்கோ, நான் 4 இடம் சொல்றேன், இந்த இடத்துல வச்சுக்கோ, அழகா போடுங்க. ஈரோட்டில் வந்து அண்ணன் செங்கோட்டையன் தலைமையில் கூட்டம் நடக்கும் போது விஜய் போறாரு, அவர் சொல்றாரு, நாங்கள் தனியார் இடம், நாங்கள் 30 ஏக்கர், நாங்கள் பெரிய இடமா பிடிச்சி சந்தோஷமா போடுங்க. புதிய தமிழ மாநாடு நடத்த போது மதுரையில் ரொம்ப ஒரு பெரிய இடத்துல வந்து போட்டு வச்சிருக்காரு, அப்படி போடுங்க. அது சொல்லுங்க நியாயம். வரக்கூடாது, போகக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னு மக்களுடைய விருப்பத்தை, மக்களுடைய இந்த அரசியல் கொடுத்த அனுமதிக்க மாட்டேன். ஜனநாயகம் எங்க சார் இருக்கு? அப்புறம் அப்போ இதுக்கப்புறம் அவருடைய டிராவல் அப்படின்றது, அந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்றது தான் சார். ஊர் கூட்டம் போடுவார், அப்படிதான் ஜேர்னி இருக்கும். அவர் எந்தெந்த ஊருக்கு போறாரு அந்த ஊருக்கு ஜேர்னி இருக்கும். எனக்கு அது எனக்கு நீங்க கேட்கற எனக்கு புரியல. ரொம்ப எழுச்சி எப்படி இருக்க போகுது? கரூருக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்குமா? இல்ல எழுச்சி எல்லாம் இதுல கணக்குல கிடையாதுங்க. அவர் வந்து விஜய் ஸ்டார், அவரை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பேர் வருவாங்க. அதுல குழப்பமே இல்லை. எல்லாரும் ஓட்டு எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நல்ல ஓட்டு வாங்குவார், அதுல இருந்து குழப்பமே இல்லை. சீட்டு வாங்குவாராங்கிறத நம்ம போய் பார்த்து தான் சொல்லுவோம். அவர் எதிர்க்கட்சி தலைவரும் ஆக போறதுல, முதலமைச்சர் ஆக போறது, இதுல எந்த சேஞ்சஸ் இல்லை. அது மாறவும் மாறாது இப்போ வரைக்கும். அது எப்படி ஒன்று நான் சாபமா விடுறேன், நான் கணிக்கிறேன்னா சபிக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே.
எனக்குன்னு அதுல எனக்கு இவ்வளவு பொறாமை. அழுத்தமா சொல்றதுனால கேட்டேன் சார். இன்னைக்கு நிலைமைக்கு நான் சொல்றேன். Okay. நாளைக்கு அவர் தலைமையில காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி வந்துச்சுன்னா, அவர் நாளைக்கு அதிமுக கூட்டணிக்கு போனாருன்னா, நான் அதை சொல்லலையே. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவருக்கு வந்து நல்ல ஓட்டு விழும். நோ டவுட். ஹி வில் செக்யூர் ஹியூஜ் ஓட். இதற்கு முன்னாடி எந்த மூன்றாவது கட்சியும் பெறாத ஓட்டை அவர் பெறுவார். நான் பல முறை சொல்லியிருக்கேன். சீமானம் முந்திட்டாரு, விஜயகாந்த் முந்திட்டாரு, இல்லை பல முறை சொல்லியிருக்கேன். பாஜக முந்திட்டார், எல்லாம் அதெல்லாம் நோ டவுட். அதுக்கு அவர் ஆட்சி எப்படி பாருன்னு அப்படி சொல்லுவேன். அந்த மாதிரி தகுதி வந்தா நான் சொல்லிடுவேன். இவ்வளவு சொன்னேன், அது சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நல்ல ஓட்டு வாங்குவார்னு சொல்றவன் முதலமைச்சர் ஆவார்னு ஏன் சொல்லக்கூடாது? எதிர்க்கட்சி தலைவர் ஆவார்னு ஏன் சொல்லக்கூடாது? அந்த பொசிஷன் வந்தா சொல்லுவேன். இன்னைக்கு அந்த பொசிஷன்ல இல்ல. ரைட் சார். இப்போ இன்னும் பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.